இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 8ஆம் நாள் புதன்கிழமை. மனமாற்றம் உண்மையானதா? தவக்காலத்தின் புனிதமான இந்த 8ஆம் நாளில் நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். நாளில் நம்முடைய விசுவாச பயணம் ஒரு முக்கியமான கேள்வியை எதிர்கொள்கின்றது. நம்முடைய மனமாற்றம் உண்மையிலேயே உண்மையானதா? இல்லையேல் நாம் ஒரு அடையாளத்திற்காக காத்திருக்கின்றோமா? இது சடங்காக மாறிவிட்டதா? சம்பிரதாயமாக மாறிவிட்டதா? இந்த இறைவார்த்தைகள் யோனா, லூக்கா நற்செய்தி வழியாக தவக்காலத்தின் நோக்கத்தையும் அதனுடைய தன்மையையும் அடையாளத்தையும் முக்கியத்துவத்தையும் ஆழமாய் பேசுகிறது. நம்முடைய மனமாற்றத்தின் அழைப்பு, அதன் உடனடியான தன்மை மற்றும் அதன் சமூக தாக்கம் ஆகியவற்றை சுருக்கமாக நாம் தியானிப்போம். தவக்காலத்துடைய நோக்கம் யோனாவின் அடையாளத்தினுடைய அவசரம். ஆண்டவரின் வார்த்தை கேட்டவுடன் மனமாற்றம் அடைந்தார்கள். யோனா நூலில் வாசகம் தவக்காலத்தின் நோக்கத்தை, அதாவது உடனடி மாற்றத்தை, அவசியத்தில் மையப்படுத்துகிறது. ஆண்டவரின் வாக்கு யோனாவுக்கு 2ஆம் முறையாக அருளப்பட்டது. நீ எழுந்து பெரிய நகரான நினிவேக்கு சென்று நான் உனக்கு சொன்ன செய்தியை அதன் மக்களுக்கு அறிவி என்று கூறுகிறார். இங்கே 2ஆம் வாய்ப்பு யோனாவுக்கு கொடுக்கப்படுகிறது. யோனாவுக்கு ஒருமுறை தோல்வியடைந்த பின் கடவுள் 2ஆம் வாய்ப்பை வழங்குகிறார். இது அளவற்ற கடவுளின் கருணையை நமக்கு உணர்த்துகிறது. நாமும் நமது தவறான வழிகளில் இருந்து விலகி மீண்டும் கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே அவசர செய்தி, யோனா இன்னும் 40 நாளில் நினைவே அளிக்கப்படும் என்று அறிவுறுத்துகிறார். இது ஒரு அவசர எச்சரிக்கை. நம்முடைய தவக்கால நோக்கம் நினைவே மக்களைப் போலவே உடனடியாக கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நமது பாவ வழிகளை விட்டு விலகுவதாகும். நாளை பார்த்துக் கொள்ளலாம், நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் இன்றே நம்முடைய வாழ்க்கை திசையை மாற்ற வேண்டும். இன்றே தேவையானதை செய்து நாம் முடிக்க வேண்டும். இன்றைய தவக்காலத்தின் தன்மை என்ன? யோனாவின் அடையாளத்தை காட்டிலும் மேலானதாக இருக்க வேண்டும். இயேசு நமக்கு கிடைத்த இறுதி அடையாளம் என்பதை உணர்ந்து அவர் வழியே நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அடையாளத்துக்காக காத்திருந்த தலைமுறை நோக்கி கூறிய வார்த்தைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தலைமுறையினர் ஒரு தீய தலைமுறை. இது அடையாளத்தை கேட்கிறது. இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் கூறக்கூடிய வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்றும் அடையாளத்துக்கான ஆசை ஈர்த்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மக்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க விரும்பினார்கள். இன்றைய பொது வாழ்வில் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த வெளிப்படையான அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் அல்லது அற்புதங்கள் நிகழ வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறோம். அதிகமான ஜெபக்கூட்டங்களுக்கு செல்கிறோம், கரிஸ்மேட்டிக் பிரேயர் என்று செல்கிறோம். அங்கே அடையாளம், ஒரு தனிப்பட்ட நபருடைய அடையாளத்தை நாம் அதிகமாக பறைசாற்றுகிறோம். பொய் பிரச்சாரத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இயேசுவே அடையாளம். யோனா 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தது போல இயேசு 3 நாள் மண்ணில் ஆழத்தில் இருந்து உயிர்த்தெழுந்ததே யோனாவினுடைய அடையாளம். இயேசு நம்மை மீட்க வந்த நம்பிக்கையின் இறுதியான அடையாளம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். யோனா, சாலமோன் அரசர் என்கிற வரிசையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நினைவே மக்களில் யோனாவின் வார்த்தையை கேட்டு மனமாற்றம் அடைந்தார்கள். சாலமோன் அரசன் ஞானத்தை கேட்க தென்னாட்டு அரசி அவரை தேடி வந்தார். நம்முடைய தவக்கால தன்மை என்ன? இயேசு கிறிஸ்துவின் போதனைகள், அவருடைய பாஸ்கா மறைபொருள், பாஸ்கல் மிஸ்ட்ரி ஆகியவற்றை தவிர வேறு எந்த அடையாளத்தையும் தேடாமல் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது. நினைவே மக்களைப் போல கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே உண்மையான தவக்காலத்தின் ஆரம்பம். மனமாற்றமும் சமூக நீதியும் நடக்க வேண்டும். மனமாற்றத்தினுடைய சமூக பலனை நாம் உணர வேண்டும். நினைவே மக்கள் செய்த உடனடி மனமாற்றம் அது கடவுளிலிருந்து எப்படிப்பட்ட பலனை கொண்டு வந்தது என்பதை பற்றி ஏசாயா கூறுகிறார். கடவுள் நினைவே மக்கள் மனமாற்றம் அடைந்து நாம் சொன்ன தீர்ப்பை மாற்றிக்கொண்டதை போட்டு அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் விட்டுவிட்டார் என்பதை யோனா தீர்க்கதரிசி நூலிலே படிக்கிறோம். நினைவே மக்களின் மனமாற்றம் தனிப்பட்டதல்ல,
அரசன் முதல் விலங்கு வரை அனைவரும் பட்டாடை அணிந்தவர்கள் உபவாசம் இருந்து வன்முறையை விட்டு விலகினார்கள் என்று யோவான் நற்செய்தி நமக்கு ஆழமான செய்தியை கொடுக்கிறது. இந்த தவக்காலத்தின் தீவிரமான ஒரு சமூக பரிமாணத்தை கொடுக்கிறது. நம்முடைய இன்றைய பொது வாழ்வில் அதிகாரம், செல்வம் அல்லது வன்முறை ஆகியவற்றின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நம்முடைய சுயநலம், ஒடுக்குதல், பொல்லாத பேச்சுகள் இவைதான் நினிவேயின் வன்முறை செயல்களுக்கு சமம். பொது மனமாற்றம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தவக்காலம் நமது அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் மற்றும் சமூகத்தின் செல்வாக்கு மிக்கோர் அனைவரும் உடனடியாக சுயநலத்தையும் வன்முறையை விட்டு விலக வேண்டும் என்ற கோரிக்கை நமக்கு வைக்கப்படுகிறது. நினிவே மக்கள் மனமாற்றம் அடைந்ததால் கடவுள் அவர்களுக்கு தீங்கு செய்யவில்லை. அதே போல நம்முடைய தனிப்பட்ட மற்றும் சமூக மனமாற்றத்தின் வழியாக நம் நாட்டிற்கு வரக்கூடிய நீதியின் தீர்ப்பை மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அடையாளம் அல்ல, வெறும் அடையாளம் அல்ல, கீழ்ப்படிதலே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தவக்காலத்தின் 8ஆம் நாள் நாம் நம்முடைய மனமாற்றத்தை தாமதிக்காமல் உறுதியோடு இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நினிவே மக்களைப் போல கடவுளின் வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து நம்முடைய பாவ வழிகளையும் வன்முறை செயல்களையும் விட்டு விலகுவோம். தீய தலைமுறை போல அற்புத அடையாளங்களுக்காக காத்திருக்காமல் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசமே நமக்கு கிடைத்த மிக சிறந்த அடையாளம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். நம்முடைய உண்மையான மனமாற்றம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நம்முடைய சமூகத்திலும் கடவுளின் கருணை நிலைநாட்டும் பலனை கொண்டு வரட்டும். தவக்காலத்து வழியாக நாம் மீட்படைவோம். ஆமென்.